தெலங்கானாவில் இளம்பெண்ணின் உடலில் வலுக்கட்டாயமாக HIV பாதித்தவரின் இரத்தத்தை செலுத்தியது கொலைநடுங்கச் செய்திருக்கிறது. நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் திருமணத்திற்கு மறுத்த ஆத்திரத்தில் இளைஞர் செய்த கொடூர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் உள்ள பொச்சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகர். 24 வயதான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயது பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் இளம் ஜோடி நெருக்கமாக பழகி வந்துள்ளன. இந்நிலையில் மனோகரின் தாய் தந்தைக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்துள்ளது. பின்னர் இரத்த பரிசோதனை செய்தபோது அவர்கள் இருவருக்கும் HIV நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அறிந்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். இந்த தகவல் ஊர் முழுவதும் காட்டுத் தீயாக பரவியதும் பெண் வீட்டார் செய்வதறியாமல் திகைத்துள்ளனர். இதனையடுத்து இளைஞர் மனோகருக்கு இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் அவரும் HIVயால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. மனோகருக்கு HIV ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். நடைபெற இருந்த திருமணத்தை ரத்து செய்த போதும் மனோகர் தொடர்ந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி இளம்பெண்ணுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார். அதற்கு HIV பாதித்த உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று கூறி இளம்பெண் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அவர் மீது மனோகர் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மனோகர் மெடிக்கலில் ஊசி போடும் சிரஞ்சை வாங்கியிருக்கிறார். தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற முடிவுடன் பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளார். அதற்கு இளம்பெண் செவி சாய்க்காமல் இருந்துள்ளார். இதனையடுத்து தயாராக கொண்டு சென்ற சிரஞ்சு மூலம் HIVயால் பாதித்த தனது உடலில் இருந்த இரத்தத்தை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த இரத்தத்தை வலுக்கட்டாயமாக இளம்பெண்ணின் உடலில் செலுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பெற்றோரிடம் தெரிவிக்காத நிலையில் இளம்பெண்ணுக்கு மறுநாளே உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டு குழம்பிய பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதித்த போது தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் HIV பாதித்த இரத்தத்தை உடலில் செலுத்திவிட்டதாக கூறி குண்டை தூக்கி போட்டுள்ளார். அதை கேட்டு பெற்றோர் மட்டுமின்றி மொத்த மருத்துவமனையும் அதிர்ச்சியில் ஆடி போயிருக்கிறது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர் மனோகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நிச்சயிக்கப்பட்ட இளைஞருக்கு HIV பாதித்தது தெரியவந்ததால் தன்னை திருமணம் செய்ய மறுத்த பெண் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற குரூர எண்ணத்தில் தொற்று பாதித்த இரத்தத்தை வலுக்கட்டாயமாக அவரின் உடலில் செலுத்திய சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.